Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நர்சஸோட டயட்டை பற்றி. இப்போ நர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-hour டியூட்டி இல்லை 12-hour டியூட்டி. 8 ஹவர்ஸ்னால் அவங்க டே டைமாக இருக்கும், 12 ஹவர்ஸாக இருந்தால் நைட் டைமாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஈவினிங் 6 o'clock வந்தால் 6 o'clock மார்னிங் அவங்க முழிச்சிட்ருக்கணும். ஏன்னா இவங்க பார்த்துக்கிறது பேஷண்ட்ஸ். ஸோ அதனால் நைட் டியூட்டியை பற்றி முதல்ல பேசலாம். நைட் டியூட்டி வர நர்சஸ் நைட் டின்னர் எடுத்துகிட்டு அரவுண்ட் 7:30-8 நைட்டில் டின்னர் சாப்பிட்டுடலாம். இவங்க என்ன பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க பிட்வீன் பேஷண்ட் கொஞ்சம் தூங்குகிற டைமில் இவங்க காஃபி டீ குடிச்சிட்டே இருப்பாங்க, ஏன்னா முழிச்சிட்ருக்கணும் அப்படின்னு. பட் இது இவங்க லைஃப் ஸ்டைல். ஏன்னா இவங்களுக்கு 1 வீக் டே டியூட்டி, 3 வீக்ஸ் இருந்தால் 1 வீக் நைட் டியூட்டி இருக்கும். ஸோ இது அட்லீஸ்ட் 5 to 6 days a week கண்டினியூஸாக கூட வரும். சில இதில் இப்போ 10 நாள் டே டியூட்டி பண்ணிவிட்டு 2 days நைட் டியூட்டி, திருப்பி டே டியூட்டி, திருப்பி நைட் டியூட்டி, அந்த மாதிரி கூட வரும். பட் கண்டினியூஸாக நைட் டியூட்டி பண்ணுறது நாள் மேனேஜ் பண்ணலாம், 2வது நாள் மேனேஜ் பண்ணலாம், 3வது நாளுக்கு மேலே கஷ்டப்படலாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, காஃபி டீக்கு பதில் இவங்க இந்த ஹெர்பல் டீஸை டிப் பண்ணி குடிக்கலாம். இது டீயே கிடையாது, அதில் இப்போ ஹைபிஸ்கஸ் இருக்கலாம், இல்லை துளசி இருக்கலாம், இல்லை ஜிஞ்சர் இருக்கலாம். இதெல்லாம் வெறும் ஹாட் வாட்டர் எடுத்து டிப் பண்ணிட்டிங்கன்னா, இதில் டீங்கிறதே க்ரீன் டீ கூட கிடையாது. அதை எடுத்து குடித்தாங்கன்னா தூக்கத்தும் கலையும். பட் அதில் இந்த இவ்வளோ டீ காஃபி அவங்களுக்கு உடம்புல சேராது. ஏன்னா எக்ஸசிவ் டீ காஃபி சாப்பிட்டா அசிடிட்டி வரலாம். இது நிறைய டேனின்ஸ் இருக்கிறதுனால இதில் ப்ராப்ளம் வரலாம். இப்போ டீ கவுன்சில், காஃபி கவுன்சிலே என்ன சொல்கிறாங்க, 3 கப்ஸே போகிறோம், மேக்ஸிமம் 5 கப்ஸ். இவங்கெல்லாம் 7-8 கப்ஸ் குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அது வேண்டாம். ஸோ எப்படி தான் முழிச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸு, ஹோல் ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு கத்தியும் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா, நைட்டில் கட் பண்ணி கொய்யாப்பழம் இல்லை பப்பாயா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஸ்லைஸை வெறும்னா ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம். தட் இஸ் பேசிக்காக என்ன ஆகும்னா, 12 மணிக்கு மேலே இந்த 6 மணிக்குள்ளே தான் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ அந்த டைமில் அரவுண்ட் 3 AM or 4 AM இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டீ குடிச்சிட்டு ஒரு 5 மணிக்கு காத்தால் வேணால் கொஞ்சமாக ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க டே டைமில் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1/2 an hour கழித்து தூங்கிட்டாங்கன்னா அவங்க 7 hours தூங்கிட்டு எழுந்து டைம் இருக்கும். ஸோ அரவுண்ட் 8 o'clock அவங்க தூங்கிட்டாங்கன்னா 7 hours நம்ம கணக்கு போட்டோம்னா 9, 10, 11, 12, 1, 2, 3. ஸோ 3 or 4 o'clock எழுந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே வெஜிடபிள் தால் அதை வச்சு 4 o'clock சாப்பிட்டுட்டு கையில் டின்னர் எடுத்துகிட்டு 7-7:30 சாப்பிட்டுட்டாங்கன்னா இவங்க இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இதே டே டியூட்டியில் இருக்கிறவங்க சில சமயம் நிறைய கேசஸ், டென்ஷன் கேசஸ் வந்துடும், அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இவங்க ஆல்வேஸ் அவங்க கூட பக்கத்தில் எங்கேயா பால் கிடச்சா ஒரு டெட்ரா பேக்கில் கூட பால் வாங்கி வச்சுட்டாங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகுது, லஞ்ச் 1:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிட சான்ஸே இல்லை அப்படின்னா இந்த பாலை குடிச்சிடலாம், இல்லை மோர் வாங்கினா மோரை குடிச்சிடலாம், இல்லை தயிர் ஒரு கப்பு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா வீட்டிலேருந்து தயிர் குடிச்சு சாப்பிட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் அவங்க லஞ்சு தள்ளி போனால் கூட 3-4 o'clock அவங்க மேனேஜ் பண்ண முடியும். அவங்க லைஃபே பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்கும். அதுவும் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்க இல்லை கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஹோல் நைட்டு கூட சில சமயம் முழிச்சிட்ருக்கணும். அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் முக்கியம். எப்போ பேஷண்ட் இதாக இருக்காங்களோ ஒரு 1/2 an hour வாக்கிங் காரிடார்லேயே அப்படியே பேஷண்ட் நடுவில் பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸும் வேணும், டீஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணணும், ப்ளஸ் டயட்டும் நிறைய வெஜிடபிள்ஸ் 2 உணவில், ஃப்ரூட்ஸ் ஒரு உணவில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க இட்லியோ தோசையோ ரைஸோ குறைஞ்சிட்டே வரும். அண்ட் டெஃபினட்டாக தால், பருப்பு, சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு இல்லை எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் 2 வேளை சாப்பிட்ணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கே ஹெல்த்து போயிடுச்சுன்னா எப்படி வேலையை கண்டினியூ பண்ண முடியும்? தேங்க்யூ வியூவர்ஸ்.
Please like, share and subscribe our channel.